சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைய சோதனையான விஷயங்களே நடந்துட்டு இருக்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். எந்த வகையிலன்னு கேட்டால், செலவுகள் பிரயாணங்கள் இருந்தாலுமே நிறைய வருமானங்களும் வரும். பல பேருக்கு நீங்கள் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடச்சி மாறுவீங்க, இடத்த நீங்கள் மாற்றிப்பீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும், உங்களுடைய ரோல் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஒரு மாற்றங்களை தரக்கூடிய வாரம் தான் இந்த வாரம்னு சொல்லலாம். நிறைய வெளி ஊருக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, வெளிநாடுக்கு பிரயாணம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். ஆனால் அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சா அது நிச்சயம் இருக்காது. உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனால் என்னன்னா, உங்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அதனால இப்போ இருக்கிற இடத்துல சரியில்லை, மனசுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துக்கு மாறுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. அதனால இந்த மாற்றத்தை நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எடுத்துக்கிறதுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு உங்களுக்கு நல்லது. அடுத்தது, உங்களுக்கு பூர்வீக வழியில் அந்த பூர்வீகத்தை நோக்கி உங்களுடைய மனமும் எண்ணங்களும் திரும்பும். ஒரு தடவை பிறந்த ஊருக்கு போயிட்டு வரலான்னு பார்க்குறேன், பூர்வீக கிராமத்துக்கு போயிட்டு வரலான்னு பார்க்குறேன், அங்கே போய் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப மனசில் உங்களுக்கு அலமோதின்னு இருக்கும். ஒரு தடவை போய் உங்களுடைய எந்த ஊரோ அங்கே போய் மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டு வர்றது, சொந்த பந்தங்களங்கிறது உங்கள் மனதுக்கு ரொம்ப நிறைவு தரும். குலதெய்வ வழிபாடை நீங்கள் இந்த தடவை எடுத்து பண்ணினீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த படிக்கு உங்களை கொண்டு போகிறதாக நிச்சயமாக அமையும். பல பேர் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவெடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ இருப்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது சட்ட சம்பந்தமான விஷயங்கள் போயின்னு இருந்தது அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கூடிய விரைவில். தீர்வை நோக்கி செல்லக்கூடிய வாரம் இது அப்படின்னே நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேர் மறுமணத்துக்காக நான் முயற்சி பண்ணுறேன், நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைச்சிரும், மறுமணத்திற்காக பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் உங்கள் மனம் அதை நோக்கி போகும். ஆனால் கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து அதை எடுத்துக்கொள்வது நல்லது. மற்றபடி தாயாருக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் சில எதிர்பாராத செலவுகள் வரும். உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க, பேச்சில் கவனமாக இருங்க. மற்றபடி உயர்கல்வி முயற்சிகள் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமான சாதகமான பலன்களை தரும். விருப்பப்பட்ட இடத்துலையே கிடைக்கும், விருப்பப்பட்ட ஊருக்கே நீங்கள் மாறி போகிற மாதிரி இருக்கும். வேண்டிய மேற்படிப்பே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது செய்திகளும் நல்ல விதமாக கிடைக்கும்.